ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டெக்ஸுலருடைய போன பாகம் கபால முத்திரை நம்ம பார்த்துருப்போம். அதோடைய 2வது பாகமான சதிப்பில் ஒரு சதிகார கும்பல் அதை நம்ம பார்க்க போறோம். போன பாகத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதையுடைய தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். இப்போ டெக்ஸுலர் கிட்காஸும் இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கற்பனையாக கூட நினைத்து பார்த்திருக்க முடியாது. அவளை நீ நம்பவில்லையா? நான் யாரைத்தான் நம்பினேன் சொல். இப்படி இனிமையாக பழகிற அழகி நம்மை சதி வலையில் வீழ்த்த திட்டமிடுவாளா என்ன? நல்ல பாம்பு கூட நல்ல அழகாத்தான் இருக்கும் பிரதர். எல்லோரையும் சந்தேகிக்கிற பிறவி நீ. அதனால் தான் இன்னமும் நான் உயிரோடு இருக்கிறேன் ராஜா. அவளுடைய அறைக்கு நாம் போக போவதில்லையா? போகலாம். நான் மட்டும் உள்ளே போகிறேன், நீ வெளியே காவல் நில். என்ன பொறாமையாக இருக்கிறதா? என் பர்சனாலிட்டி அவள் மயங்கி விடுவாளோ என்ற பயம் உனக்கு? பளிச்சென்று உள்ளே வந்து விடுங்கள். உள்ளே நுழைந்ததும் மின்னலாய் அரை முழுக்க நோட்டம் விட்டார் டெக்ஸ். வேறு யாரேனும் உள்ளே இருக்கிறார்களா என்று. வேறு யாரும் இல்லை என்று உறுதியானதும் கதவை சாத்தினார். அதை கண்ணுற்ற நாடின் முணுமுணுத்தாள். தனியாகவா வந்தீர்கள்? என் நண்பன் சற்று நேரத்தில் வந்து சேர்ந்து கொள்வான். சரியாக படவில்லையே. ஒரேடியாக நொந்து போன மாதிரி தெரிகிறது. ஏன் கவலையாக இருக்கிறாய்? கவலை இல்லை, பதற்றம். நான் இங்கிருப்பது அவர்களுக்கு தெரிந்தால் என்னை கண்டதுண்டமாக வெட்டி போட்டு விடுவார்கள். உயிரை பணயம் வைத்து நீ எங்களுக்கு உதவ காரணம்? சொந்த காரணம் ஒன்று உண்டு. அவர்களால் கொல்லப்பட்ட மாலுமிகளில் என் ஒரே உறவினரான என் சகோதரனும் ஒருவன். இது ஒன்று போதாதா? போதும்தான். கடற்கொள்ளையர் பற்றி முக்கியமான தகவல்கள் உன்னிடம் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தாய். காதில் விழுந்த தகவல்களின்படி காஸ்டனின் ஹோட்டல் தான் அவர்களுடைய தகவல் மையம். நோலன் மூலமாக அனைத்து செய்திகளும் கும்பலைச் சேர்ந்த அனைவருக்கும் போய் சேரும். மேலே சொல். சத்திரத்தில் நீங்கள் பார்த்தவர்களில் பெரும்பாலோர் கடற்கொள்ளையர்களே. எங்கே எப்போது தாக்க வேண்டும் என்று காஸ்டன் தான் அவர்களுக்கு தெரிவிப்பான். ஓசைப்படாமல். இந்த அறைதானா? 27. ஆமாம். அவர்கள் உள்ளேதான் இருக்கிறார்களா? ஆமாம். நான் கதவை திறந்ததும் சரமாரியாக சுடுங்கள். அந்த பெண்ணின் மீது தோட்டா பாயும் அபாயம் உண்டே? இல்லை, நாம் வருவது தெரியும் அவளுக்கு. நாம் கதவை திறந்ததும் சட்டென்று தரையோடு படுத்துக் கொண்டு விடுவாள். ரேஞ்சர்கள் மட்டுமே மாட்டிக்கொண்டு தடுமாறுவார்கள். ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? நாசமாக போயிற்று. திரும்பி ஓடுங்கள். விவகாரம். நான் யார் என்று புரிய வைப்பேன். விரியன்கள். அவர்களில் ஒருவன் வெளியே இருந்திருக்கிறான். அவர்களை ஒடுக்கிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பிளீஸ், ஆட்டத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். தோற்றுவிட்டோம், வா ஓடி போய்விடலாம். யாரோடு மோதுகிறோம் என்று அறியாத மடையர்கள். மிஞ்சியவன் நான் ஒருவன் மட்டும்தான். என்னை பிடிக்க எந்த கொம்பனாலும் முடியாது. அவனை உயிரோடு பிடிக்க வேண்டும். கிட் வடிகட்டியில் இறங்கி ஓடுகிறான். வா மடக்குவோம். அவனை நீ உயிரோடு பிடிப்பதற்குள் நான் பிணமாக்கி விடுவேன் போல் இருக்கிறதே. இன்னும் 7 எழுத வயசான பின்னர் தான் நீ சாவாய். கமான். அதோ திருப்பத்தில் ஓடுகிறான். நீசனை, உயிர் வாழ தகுதி இல்லாதவன் நீ. கெட்டது போ. துப்பாக்கி முழக்கம் கேட்டு ஓடி வந்தேன். இனி இவனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. தேங்க்யூ கேப்டன். ஆனால் உங்களால் எங்களுடைய நோக்கம் நிறைவேறாது போயிற்று. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவனை உயிரோடு பிடித்து நிறைய உண்மைகளை கறக்க நினைத்தோம்.
மூவரில் இவன் மட்டுமே மிஞ்சி இருந்தான். இப்போது இவனுமே போய் சேர்ந்து விட்டான். மற்ற இருவரும் செத்து விட்டார்களா? வராந்தாவிலும் படிக்கட்டு அருகிலும் விழுந்து கிடக்கிறார்கள். நாசமாக போகிற கடற்கொள்ளையர்கள் எங்களை நிம்மதியாகவே இருக்க விடவில்லை. இனி என் கப்பலை எவனும் கொள்ளையடிக்க நினைத்தால் என் பிணத்தை தாண்டித்தான் போக வேண்டும். ஒருவன் பாக்கி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக செத்தொழிந்தார்களா? கொஞ்சம் பொறுங்கள். அந்த ராட்சசி நான் எதிர்பார்த்ததுதான். ஓடி போய்விட்டாளா? எந்த பெண்ணை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? இவன்களுடைய கூட்டாளி, எங்களுக்கு சதிவலை விரித்த சூத்திரதாரியே அவள்தான். நடந்ததை சுருக்கமாக கேப்டனுக்கு எடுத்துரைத்தார் டெக்ஸ். ஆனால் தங்களுடைய அடிப்படை பயண நோக்கத்தை வெளியிடவில்லை. அவளை கண்டுபிடித்தாக வேண்டும். கஷ்டமான காரியமே இல்லை. அவசியப்பட்டால் கப்பலை தலைகீழாக புரட்டியேனும் அவளை வெளிக்கொண்டு வந்து விடுகிறேன். 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரு இடம் பாக்கி இல்லாமல் கப்பலின் மூளை முடுக்கி எங்கிலும் தேடியும் எவ்வித பலனும் இருக்கவில்லை. துப்பாக்கிச்சூடு ஆரம்பமானதும் ஆற்றினுள் அவள் குதித்திருக்க வேண்டும். என் கூற்றை நீங்கள் ஆமோதிப்பதாக தெரியவில்லை. வாஸ்தவம்தான். ஆறு அகன்று ஓடுகிறது இங்கே. எனவே அவள் அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்க முடியாது. அவளுடைய கூட்டாளி ஒருவன் ஒரு படகில் தயாராக காத்து கொண்டிருக்கலாம். அப்படித்தான் இருக்கும் டெக்ஸ். இப்போதைக்கு அப்படியே வைத்துக் கொள்வோம். எப்போது நாம் நியூ ஆர்லியன்ஸ் போய் சேருவோம்? இன்னும் 2 மணி நேரத்தில். பயணிகள் அனைவரும் இறங்கி போன பின் மீண்டும் கப்பல் முழுக்க அவளை தேடி பார்த்து விடலாம். செய்யுங்கள். இந்த சம்பவத்தால் கப்பலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். நான் போய் அனைத்தையும் ஒழுங்கு பண்ண வேண்டும். வரட்டுமா? ஓகே கேப்டன். அவர்கள் இருவருக்கும் என் மீது துளி சந்தேகமும் வராதவாறு சமத்தாக காரியம் பண்ணிவிட்டேன். காணாமல் போன அழகி நாடினோடு நிறைய பேச வேண்டும். என்ன ஆயிற்று? பதறாதே, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லையா? அவர்களை வீழ்த்த நாம் போட்ட திட்டம் படுதோல்வி அடைந்து விட்டதே, அது ஒன்று போதாதா? பின்விளைவாக எதுவும் நிகழாதவரை சரிதானே? உங்களை அவர்கள் சந்தேகிக்கவில்லையா? அவர்கள் கண்ணெதிரே நான் ஜூலியனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறேன். எப்படி என் மீது சந்தேகம் விழும் அவர்களுக்கு? என்ன, நீங்கள் ஜூலியனை கொன்றீர்களா? வேறு வழி இல்லை எனக்கு. கடவுளே! அவனை பிடித்து கேள்வி கணைகளால் அவர்கள் துளைப்பதை தவிர்க்க வேறு மார்க்கம் இல்லாது போயிற்று. அந்த கையால் ஆகாத 3 உதவாக்கரைகளின் பொருட்டு இப்படி கண்ணீர் வடிக்காதே. அருமையான வாய்ப்பை சொதப்பி கெடுத்து விட்டார்கள். என் பங்கிலும் தப்பிருக்கிறது. கார்சன் வெளியிலேயே உஷார் நிலையில் நின்று விடுவார் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நடந்தது நடந்துவிட்டது. இனி அதை எண்ணி புலம்பி என்ன பிரயோஜனம் நாடின்? மேற்கொண்டு நாம் என்ன செய்வது? அதில் குழப்பமே இல்லை. நியூ ஆர்லியன்ஸில் ரேஞ்சர்கள் இருவரை எப்போதுமே தங்களுடைய பார்வையிலேயே வைத்துக் கொண்டிருக்குமாறு என் ஆட்கள் இருவருக்கு உத்தரவிடுகிறேன். 3ஆவதாக இன்னொருவனை மேத்யூவிடம் அனுப்பி அவன் தன் ஆட்களோடு போய் அவ்விரு ரேஞ்சர்களையும் தீர்த்து கட்டச் சொல்கிறேன். நாளை வரை நீ இங்கே அடைந்துகிட. பிறகு வழியில் உன்னை ரகசியமாக இறக்கி விடுகிறேன். பலான் ரூஜ் சென்று கடையை சில தினங்களுக்கு பூட்டி வைத்திருக்குமாறு பாபா காஸ்டனிடம் சொல். திரும்பவும் அவனிடம் இவர்கள் போவார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம், அவர்களுக்கு வேறு தடயம் எதுவும் கிடையாது என்பதுதான் நான் அப்படி நினைக்க காரணம். வேலை நிறைய காத்து கிடக்கிறது எனக்கு. அப்புறமாக வந்து உன்னை சந்திக்கிறேன். சோ, வெளியே வருகிறார். நல்ல வேலை, மயிரையில் தப்பினேன். கேப்டனுக்கு தெரியாமல் அவர்களை நான் ரகசியமாக சந்தித்து பேச வேண்டும். சற்று நேரம் கழித்து, இங்கே வாருங்கள். என்ன விஷயம்? வாருங்கள், உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும். எதை பற்றி? நீங்கள் தேடும் பெண்ணை பற்றி. அவள் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். உள்ளே வாருங்கள், சீக்கிரம். நான் உங்களோடு இருப்பதை யாரும் பார்த்து விடலாகாது. வாருங்கள் என்னோடு. இங்கே யாரும் கிடையாது. இஷ்டத்திற்கு நாம் உரையாடலாம். அவள் இருக்கும் இடம் நிஜமாகவே உனக்கு தெரியுமா? கப்பல் கேப்டனின் கேபினுக்குள் தான் அவள் பதுங்கி கிடக்கிறாள். என்ன, தண்ணி எடுத்து விட்டு வந்து உளரவில்லையே நீ? என்னை நோவடிக்கிறது உங்களுடைய கிண்டல் பேச்சு. நான் சாதாரண ஆள் இல்லை. முன்னாள் படை வீரன். கேட்டு பாருங்கள். இந்த பிராந்தியத்தில் எனக்கு ரொம்ப நல்ல பெயர். கலாட்டா ஆரம்பித்த சற்றைக்கெல்லாம் அவள் நைஸாக அந்த கேபினுக்குள் நுழைவதை கண்டேன். இன்னமும் அவள் அங்கேதான் இருக்கிறாள். கேப்டனுக்கு உண்மை தெரியுமா? தெரியும். சற்று முன் அவர்கள் இருவரும் உள்ளே உரையாடி கொண்டிருந்தனர். முட்டு கேட்ட போது தன் காதில் விழுந்த சங்கதிகளை அப்படியே ஒப்புவித்தார் அந்த புதியவர். இவன் எல்லாம் ஒரு கேப்டன். தூ, ஆரம்பம் முதலே இவனை எனக்கு துளியும் பிடிக்கவில்லை. இவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். வழக்கமாக இன்னொருத்தர் தான் கேப்டனாக வருவார். பெயர் ஓர்வெல்லி. கோபக்காரர், ஆனால் தங்கமானவர். அவர் என்னவானார்?
அவரை வேலையை விட்டு தூக்கிவிட்டு சாத்தானை துதிபாடுகிற இந்த கிராதகனை கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஓர்வெள்ளி மனதில் பட்டதை பட்டென்று பேசிவிடுவார். கப்பலின் முதலாளி என்று கூட பார்க்க மாட்டார். 2 பேரும் ஒருமுறை கடுமையாக மோதிக்கொண்டதை நேரில் பார்த்திருக்கிறேன். இந்த கப்பல் எந்த கம்பெனிக்கு சொந்தம்? மிஸ்டர் காலமனுக்கு சொந்தமான லூசியானா ஸ்டீம் போட் கம்பெனியின் கப்பல் இது. கேட்டாயா கிட்? நம் நண்பர்கள் 3 ஒருவர். மிஸ்டர் காலமன் உங்களுடைய நண்பரா? இப்போதைக்கு நண்பரும் அல்ல, எதிரியும் அல்ல. முதலும் கடைசியுமாக அவரை சந்தித்த போது அவரிடம் மிக மிக கடுமையாக நான் நடந்து கொண்டது என்னவோ உண்மை. ஆஹா, கேட்க சந்தோஷமாக இருக்கிறது. உனக்கு அவரை பிடிக்காதோ? வெறுக்கிறேன் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். காலமனும் ஓர்வெளியும் எதற்காக அப்படி சண்டை போட்டுக் கொண்டார்கள்? உறுதிப்பட தெரியாவிட்டாலும் யூகமாக சொல்ல முடியும். மிஸ்டர் காலமன் உரத்த குரலில் வெகு நேரம் ஏதோ கத்தி ஓய்ந்ததை அடுத்து, எடைக்கு எடை தங்கம் தருவதனாலும் அந்த சதி வேலைக்கு நான் உடன்படவே மாட்டேன் என்று கேப்டன் ஆணித்தரமாக மறுத்து கொண்டிருந்தார். சதி வேலை என்றால் தெரியவில்லை. ஏதோ ஒரு சட்டவிரோதமான காரியம் என்று மட்டும் யூகிக்கலாம். ஓகே, ஓர்வெளியோடு நாங்கள் பேச முடியுமா? தப்பான கேள்வி. ஏனப்படி? வேலையை விட்டு வெளியேற பின் ஆள் காணாமலே போய்விட்டார். யார் கண்ணிலும் படவில்லை. சான் பிரான்சிஸ்கோ போய்விட்டார் என்கிறார்கள் சிலர். இல்லை, ஆற்றுப்படுகையில் மீளா தூக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார் என்கிறார்கள் வேறு சிலர். அப்படியா? நீ என்ன நினைக்கிறாய்? கழுத்தில் சங்கிலியை பிணைத்து அவரை ஆற்றுக்குள் தூக்கி போட்டு விட்டார்கள் என்கிற கதை நம்பும்படியாக இருக்கிறது. ஏன் எப்படி என்று மேலே கேள்வி கேட்காதீர்கள். மண்டையோடு சின்னமுடைய கடற்கொள்ளையர்கள் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கும் மற்றவர்களைப் போலவே அவ்வளவாக தெரியாது. அந்த விவகாரத்தில் காலமனுக்கும் பங்கு உண்டு என்று நாங்கள் நினைக்கிறோம். உன் கருத்து? என்னிடம் தனிமையில் இப்படி பேசியது சரிதான். இதையே பொது இடத்தில் பலர் கேட்க பேசியிருந்தீர்கள் எனில் மறு நிமிடம் பரலோகம் போய் சேர்ந்து விடுவீர்கள். ஓகே, புரிகிறது. மேற்கொண்டு நாம் உரையாடலை தொடரும் முன் நீ இதை பார்ப்பது நல்லது. ரேஞ்சர்கள்? ஆமாம், கடற்கொள்ளையர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். நீங்கள் இருவர் மட்டும் தனியாகவா? ஆமாம். ஏன் வியப்பாக இருக்கிறதா? கடவுளே, இது தற்கொலை முயற்சி ஒப்பானதாகுமே. என் வயோதிக நண்பன் தான் இப்படி அவநம்பிக்கையோடு பேசுவான். நீயுமா? ஏய், நீங்கள் எங்கே போனாலும் எது செய்தாலும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லையேல் நியூ ஆர்லியன்ஸ் தான் நீங்கள் செல்லும் கடைசி நகரமாகிவிடும். கேட்டாயா கிட்? இவரும் உன்னை மாதிரியே பேசுகிறார். அவர் சொல்வதில் விவேகமும் நியாயமும் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நீ குறிப்பிட்ட மாத்யூ என்பவன் யார்? கேள்விப்பட்டதில்லை. ஓகே, ஒரு கேள்விக்கு பதில் சொல். நடக்கும் கொள்ளைகளால் காலமனுக்கு ஆதாயம் உண்டா இல்லையா? நிச்சயம் இருக்கிறது. அப்படி நீ சர்வ நிச்சயமாக சொல்ல காரணம்? பெருவாரியான பாதிப்பும் இழப்பும் போட்டி கப்பல் கம்பெனிக்காரர்களுக்குத்தான் ஏற்பட்டிருக்கிறது. எனவே முடிவில் ஆதாயம் பெறுபவர் காலமனாகத்தானே இருக்கும். போட்டியாளர்கள் என்றால் பெல்டரும் டெய்லரும் தானே? ஆமாம், அவர்கள் நசித்து போய்விடுவார்கள். காலமனின் கப்பல்களும் தான் தாக்கப்பட்டிருக்கின்றன. பெருத்த வித்தியாசம் ஒன்று உண்டு. நிறைய புகை கிளம்புமே தவிர நெருப்பு துளியோடுதான். நான் சொல்வது விளங்குகிறதல்லவா? இல்லை, சற்று விளக்கமாகத்தான் சொல்லேன். அவருடைய படகுகள் தாக்கப்பட்டன, ஆனால் தீக்கிரையாக்கப்படவில்லை. இழப்பு பொருட்களை பறிகொடுத்த பயணிகளுக்கு மட்டுமே தவிர படகுக்கு சொந்தக்காரரான காலமனுக்கு அல்ல. அருமையான பாயிண்ட். நிலைமை இப்படியே நீடித்தால் மற்ற இருவரும் திவாலாகி போவார்கள். பின்னர் மிசிசிபியில் காலமனின் கொடி மட்டுமே அட்டகாசமாக பறக்கும். இதுவரை மூவரும் பங்கு போட்டுக்கொண்ட தொழிலில் இனி அவருக்கு மட்டுமே சொந்தமாகி போகும். எக்ஸாக்ட்லி. கேட்டாயா கிட்? புதிர் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சவிழ்கிறதல்லவா? ஆமாம், சதி வேலை புரிகிறது. உனக்கு புரிந்தது பில்டருக்கும் டெய்லருக்கும் புரியாமலா இருக்கும்? இதெல்லாம் என்னுடைய யோகம்தான். மேலும் பில்டருக்கும் டெய்லருக்கும் ஏற்கனவே உண்மை தெரியாது என்று சொல்வதற்கில்லையே. தகுந்த ஆதாரம் இல்லாமல் என் கூற்றை யார் நம்புவார்கள்? பில்டருக்கு டெய்லருக்கும் ஆதாரங்கள் கிடைக்காமல் போகாது. ஆனால் இவ்வளவு செல்வாக்குள்ள நபருக்கு எதிராக வாயை திறக்க யாரும் யோசிக்கத்தானே செய்வார்கள். வாஸ்தவம்தான். ஓகே கேட், நாம் போக வேண்டிய இலக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அங்கே போய் சேர்கிற வழியை தேட வேண்டும் நாம். எப்படி? யோசித்து சொல்கிறேன். கப்பல் நியூ ஆர்லியன்ஸ் போய் சேர்ந்ததும் வழக்கமாக கேப்டன் கப்பலிலேயே இருப்பாரா, இல்லை இறங்கி வெளியே செல்வாரா? வெளியே செல்வது அபூர்வம். கப்பல் ஊழியர்கள் வெளியே போக அனுமதி உண்டு அவர்களுக்கு. தாக சாந்தி செய்து கொள்ள நிச்சயம் இறங்கி போவார்கள். வெரி குட். நீ என்ன நினைக்கிறாய் டெக்ஸ்? நாம் கப்பலிலேயே இருப்போம். மற்றவர்கள் இறங்கி போன பின் கேப்டன் டிராவிஸிடம் தனியாக பேச நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது அத்தனை சுலபம் அல்லவில்லர். உங்களை பின்தொடர ஆட்களை அவர் நியமித்திருக்கிற நிலையில் நீங்களும் கப்பலை விட்டு வெளியேறுவதை உறுதி செய்து கொள்ள கேப்டன் விருப்பக்கூடும். ஓகே மார்க், ஒரு தந்திரம் பண்ணலாம் என்றிருக்கிறேன். நீ உதவ வேண்டும். நானா? முடியாது என்று சொல். மூடுவாயை. நான் ஏன் முடியாது என்று சொல்ல வேண்டும்? சரி என்கிறேன் நான். எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லை. டிராவிஸுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். வயதான எல்லோரும் பயந்தாங்கொல்லி கிடையாது அப்பனே. நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல காரியத்துக்காக ஒரு சின்ன திருட்டு.
திருட வேண்டுமா? கப்பலில் இருக்கும் இரு பயணிகளிடமிருந்து உடைகளை திருடி வர வேண்டும் நீ. உன்னால் முடியும் அல்லவா? நிச்சயமாக முடியும். என்னிடம் ஸ்பெஷல் வாட்ச் இருக்கிறது. கப்பலில் எங்கே வேண்டுமானாலும் நான் போகலாம் வரலாம். ஏய், நீ மனதில் என்ன திட்டத்தால் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தொலையேன். சஸ்பென்ஸ். அஸ்தமன வேளையில் கப்பல் நியூ ஆர்லியன்ஸ் துறைமுகத்தில் போய் நின்றதை அடுத்து பயணிகள் ஒவ்வொருவராக வெளியேறத் தொடங்கினர். எல்லோரும் போய்விட்டார்கள், அந்த இரு ரேஞ்சர்களை தவிர. அதோ கேப்டன் நிற்கிறார். அதிர்ஷ்டம் நம்மை கைவிட்டு விடக்கூடாது. சுத்த மோசம் சார். கப்பலில் திருட்டு பசங்களின் அட்டகாசம் ரொம்ப ஓவர். வாட்? கப்பலில் திருட்டு பசங்கள் என்று சொன்னேன். ஏன், உங்களுடையது ஏதாவது காணாமல் போய்விட்டதா? ஆமாம், 2 உடுப்புகள் எங்களுடைய பைகளிலிருந்து காணாமல் போய்விட்டன. ஒன்று என்னுடையது, மற்றது என் மனைவியினுடையது. என் தொப்பியையும் காணோம் கேப்டன். கழுத்தறுப்பு கேஸ். சாரி சார், உடனே விசாரணைக்கு ஏற்பாடு செய்கிறேன். இப்படி சொன்னால் எப்படி? எங்களுடைய ஆடைகளுக்குரிய விலையை தாருங்கள், இல்லையேல் உங்கள் மீது நான் வழக்கு தொடுப்பேன். அதற்கெல்லாம் அவசியமில்லை சார். நாணயத்துக்கும் நேர்மைக்கும் பெயர் போன கம்பெனி எங்களுடையது சார். உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை முழுவதுமாக ஈடுகட்ட ஏற்பாடு செய்து விடுகிறேன். செய்யுங்கள். அப்படி இராது என்றே நம்புகிறேன். கப்பல் முழுவதுமாக தேடி பாருங்கள். பயணிகள் யாரும் கப்பலில் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எஸ் சார். அந்த சண்டாளர்கள் ஏதோ தந்திரம் செய்து என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று தோன்றுகிறது. 20 நிமிடங்களுக்கு பின். சொல். எல்லா இடமும் தேடி பார்த்து விட்டோம் சார். கப்பலில் வேறு யாரும் இல்லை. அடச்ச, உடைகளை திருடியவர்களே அவர்கள்தான். மாறுவேடம் அணிந்து என் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தப்பியோடி போயிருக்கிறார்கள். வெளியே சொன்னால் வெட்கக்கேடு. இப்போதும் ஒன்று மோசம் போய்விடவில்லை. அந்த ரேஞ்சர்களின் அடையாளங்களை தெளிவாக மாற்றிவிடும் சொன்னேன் என்றால் அவன் கண்டுபிடித்து விடுவான். ஹே லூயிஸ். சொல்லுங்கள் கேப்டன். நான் சொல்வதை வெகு கவனமாக கேட்டுக்கொள். ஏனெனில் நான் சொல்ல போவதை அட்சரம் பிசகாமல் அப்படியே நீ மேத்யூவிடம் ஒப்பிக்க வேண்டும். தீவுக்கு நான் போக வேண்டும் என்கிறீர்களா? ரொம்ப அவசரம். அவர்கள் ஏன் அப்படி மாறுவேடம் அணிந்து வெளியேற வேண்டும்? என்னை சந்தேகப்படுகிறார்களா என்ன? மேற்கொண்டு அவர்கள் விஷமம் பண்ணாதவாறு மேத்யூ கவனித்துக் கொள்வான். நான் தான் கதவை திறனாடின். உள்ளே வரலாம் கேப்டன். பதறாதீர்கள். போய் அமருங்கள். நாங்கள் இங்கே இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறதா? உடைமைகளை திருடி மாறுவேடம் அணிந்து நாடகமாடியது உன்னை ஏமாற்ற. நாங்கள் வெளியேறி விட்டதாக நீ நம்பி ஊழியர்களையும் அனுப்பி வைக்க செய்யும் யுக்தி. இப்போது நாம் யாருடைய இடையூறுமின்றி சுதந்திரமாக உரையாடலாம் இல்லையா? கதவை இவர்கள் தட்டிய போது நீங்கள் தான் என்று நினைத்து கதவை திறந்து விட்டேன் மைக். சாரி. ஆனால் நாடி நீங்க இருப்பது எங்களுக்கு எப்படி தெரியும் என்று தானே கேட்க வருகிறாய்? பச்சி சொன்னது. பச்சி? அது நான் தான். அவள் இங்கே பதுங்கி கிடப்பதை பார்த்ததோடு நீங்கள் இருவரும் ரகசியமாக உரையாடியதையும் ஒட்டு கேட்டிருக்கிறான். ஏய் துரோகி, நாக்கை அடக்கி பேசு. அவனை மாதிரி யோக்கியனிடம் உன்னை மாதிரி களிசடைகள் மரியாதையாக பேச வேண்டும். சரி, விஷயத்திற்கு வருவோம். என்னை போக விடு. என்னிடமிருந்து என்ன வேண்டும் உங்களுக்கு? தெரியாதது மாதிரி கேட்காதே. கடற்கொள்ளையர் பற்றியும் அந்த கும்பலை பின்னணியில் இருந்து இயக்கும் சூத்திராதாரி பற்றியும் உனக்கு தெரிந்த உண்மைகளை கக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது. பொறுக்கி ராஸ்கல். மைக். ஓ, இந்த பெண்ணுக்கு அவன் மீது இவ்வளவு கரிசனமா? எதுவுமே தெரியாது என்று எங்கே இன்னொரு முறை சொல். பேசுடா. பேசுடா என்றால் எதை பேசுவது? எனக்கு தெரியாததை சொல்ல சொன்னால் எப்படி? பொய். செத்து போவது என்கிற முடிவுக்கு நீ வந்துவிட்டாய் போலும். கடவுளே, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். அம்மாடி, என்ன ஒரு குத்து! மைக், எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்கள், இல்லையேல் கொன்று விடுவார்கள். உன் புத்திமதி அவன் காதில் ஏறாது. இவரை அடிக்காதீர்கள் ப்ளீஸ். ஓகே, சுய உணர்வு விழுந்து கிடக்கிறவனை அடிப்பதில் என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும்? ஆனால் இவன் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் எனக்கு தேவையான தகவல்களை இவன் சொல்லும் வரை அடி பின்னி விடுவேன். அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். உயிரே போனாலும் உண்மைகளை வெளியிட மாட்டார். அப்படி ஒரு நெஞ்செழுத்தக்காரர். தயவு செய்து மன்னித்து விடுங்கள். காரிய சித்திக்கு அவசியப்பட்டால் கொலையும் செய்ய தயங்காத பிடிவாதக்காரன் நான். புரிந்து கொள். இவரை நான் காதலிக்கிறேன். எனக்காகவாது இவரை விட்டு விடுங்கள். இதற்கெல்லாம் மசிக்கிற ஆளா நான்? நீயே சொல். அந்த பெண்ணுக்கு அது தெரியாதில்லையா? அவருக்கு பதிலாக நான் சொல்கிறேன் அத்தனை உண்மைகளையும். நிஜமாகவா? இந்த மொத்த சதி வேலைக்கும் பின்னணியில் உள்ள சூத்திராதாரி யார்? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. ஆனால் அனைத்தையும் அறிந்த நபரின் பெயரை என்னால் வெளியிட முடியும். நீ என்ன நினைக்கிறாய் நண்பா? இவளுக்கு ஒரு வாய்ப்பு தருவோமே. சரி, அந்த நபரின் பெயரை சொல். உன் காதலனை இத்தோடு விட்டு விடுகிறேன். மேத்யூ. நாம் ஏற்கனவே கேட்ட பெயர் தான் இல்லையா?
ஆமாம், நம்மை பின்தொடர்ந்து கண்காணிக்க டிராவிஸ் ஏற்பாடு செய்திருப்பதாக மார்க் குறிப்பிட்ட நபர் மேத்யூ யார்? ஒரு கும்பலின் தலைவன். 20 பேர்கள் அடங்கிய அந்த கும்பல் தான் கப்பல்களை கொள்ளையடித்து வருகிறது. பாபா காஸ்டனிடம் இது பற்றி அவர்கள் பேசும்போது எனக்கு தெரிய வந்த உண்மை இது. உன்னுடைய பாஸுக்கு இதில் என்ன ரோல்? அவர்களுடைய ஒற்றன். ரெஸ்டாரண்ட் அனைவருக்கும் ஒரு சந்திப்பு மையம். மேத்யூவை நாங்கள் எங்கே போனால் சந்திக்கலாம்? பிசாசு தீவு என்று அழைக்கப்படும் நிலப்பரப்பில் இருக்கிறது அவனுடைய இருப்பிடம். அங்கே போக யாரும் துணிய மாட்டார்கள். தரை தட்டி போய் பாழடைந்து கிடக்கும் கப்பல் ஒன்றுதான் அவர்களுடைய வாசஸ்தலம். ஏன் யாரும் அங்கே போக துணிவதில்லை? தீவில் பேய் பிசாசு நடமாட்டம் இருப்பதாக வதந்தி. பேத்தல் வதந்தி மட்டும்தானா? இல்லை, சரியான தொடை நடுங்கி. உனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை என்றால் விடு, கிண்டல் அடிக்காதே. எங்களை அந்த தீவுக்கு நீ அழைத்து போக முடியுமா? இல்லை, அந்த இடத்தை பற்றி நன்றாக அறிந்தவர்களால் மட்டுமே வழிகாட்டி அழைத்து போக இயலும். வேறு ஏதாவது நீ எங்களிடம் சொல்ல விரும்புகிறாயா? இல்லை, மிச்சத்தை மேத்யூவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நேரில் அங்கே சென்று முயன்று பார்க்கிறேன். எழுந்தது கிருஷ்ணகிரி. இந்த விபரங்கள் எல்லாம் என்னிடமிருந்து கிடைத்ததாக அவனிடம் சொல்லிவிடாதீர்கள். என் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், தைரியமாக இரு. அங்கே நான் சென்றடைந்த பின் ஆபத்துக்குள்ளாக போவது மேத்யூவின் உயிர் மட்டும்தான். கிட் நியூ ஆர்லியன்ஸ் இருப்பிடம் நாம் உதவி கோர வேண்டிய கட்டம் வந்துவிட்டது. வாட்? நாம் இங்கே வந்திருப்பது கூட அவருக்கு இன்னமும் தெரியாதில்லையா? அவர் இப்போது அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மேக், ஷெரீப்பை நீ அறிவாயா? ஷியர். ஆட்சேபனை இல்லை என்றால் போய் அவரை அழைத்து வருவாயா? ஆட்சேபனையா? எனக்கா? நோ. சரி, அவரிடம் போய் எங்களுடைய பெயர்களை கூறு. 2 துப்பாக்கிகளையும் நிறைய தோட்டாக்களையும் கையோடு எடுத்து வரச் சொல். ஒரு திரையிட்ட குதிரை வண்டி ஒன்று வேண்டும் என்று கேட்டதாகவும் அதை கொண்டு வந்து துறைமுக பகுதியில் நிறுத்த வேண்டும் என்றும் சொல். சொல்கிறேன் சார். குதிரை வண்டியா? எதற்கு? நமக்கில்லை, நாடினையும் அவளுடைய காதலனையும் கூட்டிச் செல்ல. அவர்கள் இருவரும் இங்கே சிறையில் அடைக்கப்படும் உண்மை வேறு எவருக்கும் தெரியலாகாது. எங்களை நீங்கள் அப்படியே விட்டுவிடுவதாக இல்லையா? நல்ல கதையாக இருக்கிறதே. விடுவித்தால் என் பயணத்திற்கு நீ முட்டுக்கட்டை போட முற்பட மாட்டாய் என்று என்ன நிச்சயம்? சரி மாக், நீ கிளம்பு. முடிந்தவரை சீக்கிரம் செறிப்போடு வந்து சேர். மின்னல் வேகத்தில் திரும்பி விடுவேன். 6 மணி நேரம் கழித்து. டெக்ஸ், கார்சன், என்ன ஒரு ஆச்சரியம்! மாக் வந்து சொன்னபோது என்னால் நம்பவே முடியவில்லை. இப்போது நம்புகிறாய் அல்லவா? எதற்காக இந்த ஆயுதங்கள் எல்லாம்? வான வேடிக்கைக்குத்தான். எப்படி இருக்கிறாய் நீ? முதலில் அதை சொல். நன்றாக இருக்கிறேன். இங்கு என்னதான் நடக்கிறது? நிலவரத்தை ரத்தின சுருக்கமாக எடுத்துரைத்தார் டெக்ஸ். உன்னிடமிருந்து 3 உதவிகளை எதிர்பார்க்கிறேன் நெட். 3 என்ன? எத்தனை வேண்டுமானாலும் கேள். முதலில் நாடினையும் டிராவிஸையும் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் சிறைக்குள் வைத்து பூட்டு. மற்ற விஷயங்களில் உன்னுடைய உதவியும் தேவைப்படுகிறது மாக். சொல்லுங்கள் சார். கப்பல் ஊழியர்கள் திரும்பி வந்ததும் அவர்களிடம் கேப்டன் நாடினோடு வெளியேறி போனதை நீ பார்த்ததாகவும், ஆனால் எங்கே போகிறோம் என்று கேப்டன் உன்னிடம் தெரிவிக்கவில்லை என்றும் சொல். ஓகே. 2வது நெட், எங்கள் சார்பில் நீ மார்க் பார்லாண்டுக்கு ஒரு தந்தி அனுப்ப வேண்டும். என்னவென்று? அவனுடைய வாடிக்கையாளர்களான டெய்லர், பில்டர், காலமேன் மூவரையும் தேடிப்பிடித்து ஏதாவது காரணம் சொல்லி முடிந்தவரை வெகு சீக்கிரம் இங்கே அழைத்து வர சொல்ல வேண்டும். அவர்களை எதற்காக இங்கே வரவழைக்கிறாய்? கிளைமேக்ஸை இங்கே அரங்கேற்ற திட்டமிட்டிருக்கிறேன். 3வதாக எங்களை பிசாசு தீவுக்கு அழைத்துச் செல்ல பொறுப்பான ஒரு நபர் தேவை, உடனடியாக. கொஞ்சம் பொறு. அந்த தீவு. மேலே பேசாதே, வாயை மூடு. உடனடியாக என்றாயே, அதற்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே நன்றாக இருட்டி விட்டது. பிறர் பார்வையில் படாமல் ரகசியமாக பயணம் மேற்கொள்ள சாதகமான நேரம் இரவுதானே. சரியாக சொன்னாய். உன் தேவைக்கு பொருத்தமான ஆசாமி ஒருவன் என்னிடம் இருக்கிறான். ஒத்துக்கொள்வானா? பேய் பிசாசு நடமாட்டம் உண்டாமே, அதுவும் இரவில் போகிறோம். கெட்முஞ்சி எப்படி இருக்கிறது பாரேன். சிரிக்காதே. ஒருத்தர் கூட என் கட்சி இல்லை என்பதுதான் கொடுமை. 15 நிமிடங்களுக்கு பின் நாடினையும் கேப்டனையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஷெரீப் கிளம்பினார். சொன்னது புரிந்ததல்லவா? கவலைப்படாதே, அவனை நாங்கள் தேடி பிடித்து விடுவோம். டிரைவர், வண்டியை கிளப்பு. அப்பாடா, ஒரு வேலை முடிந்தது. மோசமான வேலை இனிமேல் தான் காத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் உனக்கு இவ்வளவு பயம் கூடாது. நம்மை தீவுக்கு அழைத்து போக நேட் குறிப்பிட்ட அந்த ஆசாமியின் பெயர் என்ன? மவுஸ். சிறு அளவில் கடத்தல் பண்ணுகிற ஆசாமி. அவனை பலமுறை நேட் மன்னித்து அனுப்பியிருப்பதால் நம் கோரிக்கையை நிச்சயம் மறுக்க மாட்டான். சற்று நேரம் கழித்து சற்று தள்ளி இருந்த ஒரு குடிசையின் முன்னால், உங்களை ஷெரீப் இங்கே அனுப்பினார் என்கிறீர்களா? ஆமாம், நானும் நேற்றும் நெடுநாளைய நண்பர்கள். அவர் உனக்கு எழுதியுள்ள குறிப்பை படித்துப்பார். சரி, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள். உன்னுடைய படகில் எங்களை பிசாசு தீவுக்கு கூட்டி போக வேண்டும். என்ன சார், தமாஸ் பண்ணுகிறீர்களா? எங்களை பார்த்தால் அப்படியா தோன்றுகிறது? அது சபிக்கப்பட்ட பூமி என்று தெரியாதா உங்களுக்கு? அதை விடாதே, உண்மை உனக்கும் தான் தெரியும்.
எனக்கு என்ன தெரியும் என்கிறீர்கள்? அங்கே என்ன நடக்கிறது என்று தெரியாத அளவுக்கு நீ அப்பாவி இல்லை. அப்படி அங்கே என்னதான் நடக்கிறது? மேத்யூ என்கிற நபரை பற்றி கூட கேள்விப்பட்டதில்லை. அங்கே போக உறுதியாக மறுக்கிற அளவுக்கு தெரியும். மவுஸ், இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் இப்போது அவகாசம் இல்லை. எங்களுடைய கோரிக்கைக்கு சம்மதிக்கிறாயா, இல்லை நீ மறுத்து விட்டாய் என்று போய் நேட்டிடம் சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம், அவருக்கு நிறைய கடன் பட்டிருக்கிறேன். சரி, வர சம்மதிக்கிறேன். ஆனால் அந்த தீவில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். சரியா? சம்மதம். எங்களை இறக்கி விட்டுவிட்டு நீ அங்கேயே காத்திரு. போதும். தீவுனுள் போக போவது நானும் என் நண்பனும் மட்டும். எனக்கு போதாத வேலை வேறென்ன? இவ்வுதவியை நீ செய்தால் நிறைய பணம் பரிசாக கிடைக்கும். சரி சார், நாம் கிளம்பலாம். இங்கே யாரும் ஒட்டு கேட்க வாய்ப்பில்லை. இப்போது சொல், மவுஸ் மாத்யூவை பற்றி உனக்கு என்னென்ன தெரியும்? ஸ்டீம் படகுகளை தாக்கி வருகிற கொள்ளை கும்பலின் தலைவன் அவன்தான். சுயமாக செயல்படுகிறானா அல்லது வேறு யாருக்காவது காரியம் பண்ணுகிறானா? அது எனக்கு தெரியாது, என்னை நம்புங்கள். ஓகே மவுஸ், உன்னை நம்புகிறோம். இந்த பகுதியில் நீ அடிக்கடி வந்து பழக்கப்பட்டவன் மாதிரி தெரிகிறது. கப்பலில் சரக்கு ஏற்றும் தொழிலை பிழைப்பாக கொண்டவன் அல்லவா நான்? சிறிய அளவில் கடத்தலும் செய்வாயோ? செலவை சரிகட்ட அதையும் செய்து தொலைக்க வேண்டியிருக்கிறது. மிக சிறிய அளவில் என்பதால் சரி கண்டுகொள்வதில்லை. மேத்யூ தன் குழுவினரோடு இந்த தீவில் இருப்பதை எப்படி நீ கண்டுபிடித்தாய்? தற்செயலாகத்தான். எனக்கு தெரியும் என்பது அவர்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் இப்போது நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். பழு அடைந்து பாதி உளுத்து போன பழைய கப்பல் ஒன்றை உறைவிடமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலும் கண்காணிப்புக்கு ஏதாவது ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்களோ? ஆரம்பத்தில் இருந்தது, இப்போது இல்லை. இந்த பக்கம் யாரும் வர துணிய மாட்டார்கள் என்ற நம்பிக்கைதான் காரணம். தீவை நாம் சென்றடையும் போது உடனடியாக அவர்களுக்கு நாம் வந்திருப்பது தெரிந்துவிடும் சாத்தியம் உண்டா? நேராக அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு செல்லும் பாதையில் நாம் போனால் அது சாத்தியம். ஆனால் நாம் வேறொரு பாதையில் தீவின் மறுபக்கம் சென்றடைய போகிறோம். அங்கே நிலவும் பனிமூட்டமும் புதிராக மண்டி கிடக்கும். செடி கொடிகளும் நம் படகை அவர்களுடைய பார்வையிலிருந்து மறைத்து விடும். வெரி குட். இதற்கிடையே தீவினுள் அறிவு கட்ட டிராவிஸ் முட்டாள்தனமாக காரியம் பண்ணி தொலைத்து விட்டு அதை மூடி மறைக்க என் உதவியை கேட்டிருக்கிறான். உனக்கு அது சாத்தியம்தான் மேத்யூ. நான் கேள்விப்பட்டவரை அவர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் என்பதோடு அசகாய சூரர்களும் கூட. உண்மை அதுதான். அந்த இரு ரேஞ்சர்களும் எப்படி அவனுக்கு முட்டாள் பட்டம் கட்டினார்கள் என்கிற உண்மை காலவனுக்கு தெரிய வந்தால் அவனை கல்லை கட்டி கடலுக்குள் தூக்கி போட்டு விடுவார். கவலைப்படாத லோயிஸ், நீ சொன்ன அடையாளங்களே போதும் அவர்களை அடையாளம் தெரிந்து கொள்ள. நியூ ஆர்லியன்ஸில் அம்மாதிரி யாரும் உடையலங்காரம் செய்து கொண்டிருப்பதில்லை. நாளை நான் நம் ஆட்களை நகருக்குள் அனுப்பி அவர்களை தேடச் சொல்கிறேன். கண்ணில் பட்டால் போதும் ஆற்றுக்குள் தூக்கி போட்டு மீன்களுக்கு இரையாக்கி விடலாம். நம்மை பிடிக்க பிங்கட்டனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆசாமிகளையும் அப்படித்தானே பரலோகத்துக்கு வழியனுப்ப வைத்தோம். ஆற்றுப்படுகையில் நிச்சயம் இவர்களுக்கும் இடம் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் தீவின் மறுபக்கம் வந்து சேர்ந்து விட்டோம். தள்ளுங்கள். சில நிமிடங்களுக்கு பின் நாம் ஏற்கனவே தீர்மானித்தபடி நான் உங்களுக்காக இங்கேயே காத்து கொண்டிருக்கிறேன். எக்காரணம் கொண்டும் கிளம்பி போய்விடும் நெருக்கடி உருவானால் இங்கிருந்து ஓடிப்போக உன்னை விட்டால் வேறு கதி இல்லை எங்களுக்கு. இதை மீறி நீ தப்பித்து ஓட நேர்ந்தால் நேற்றிற்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறியதே இல்லை. என்னை நம்புங்கள். இப்போதுதான் எனக்கு நிம்மதியாயிற்று. கப்பலை சென்றடைய நாங்கள் எந்த வழியாக செல்ல வேண்டும் சொல். இந்த பாதையில் நேராக செல்லுங்கள். ஜாக்கிரதை, செடி கொடிகள் புதலாக மண்டி கிடக்கின்றன. லேசான சலசலப்பு ஏற்பட்டாலும் அவர்கள் உஷாராகி விடுவார்கள். இதில் நிறைய அனுபவம் உண்டு எங்களுக்கு. ஜாக்கிரதையாக நடந்து கொள்வோம். குட் லக். இம்மாதிரியான சூழலில் அது எங்களுக்கு தேவைதான். துப்பாக்கி எப்போதும் தயார் நிலையில் இருக்கட்டும். கெட், எனக்கு தெரியாதா என்ன? ஐந்து பேர். காவலாளிகளோ? இல்லை, முரட்டு ரவுடிகள் மாதிரி இருக்கிறது தோற்றம். நெருங்கி போய் என்னதான் பேசுகிறார்கள் என்று கேட்போம் வா. ஓகே மேத்யூ, விடியற்காலையில் சீக்கிரம் நாங்கள் எழ வேண்டும் என்பதால் சீக்கிரமே படுத்துக் கொண்டு விடுகிறோம். ஆனால் இந்த பாட்டிலை நாங்கள் காலி செய்கிற வரை நீ எங்களுக்கு அவகாசம் தரத்தான் வேண்டும். சீக்கிரம் ஆகட்டும், மற்றவர்கள் ஏற்கனவே குரட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
நாம் நாளை வேட்டையாடப் போவது படு ஆபத்தான 2 ஓநாய்கள் என்பதால் நாளை நீங்கள் முழு அளவில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். வில்லர், கார்சன் இருவரை பற்றியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சரியான அடாவடி பேர் வழிகள். இப்படி ஒரு பெருமையா எங்களுக்கு? இப்பகுதிக்கு பலமுறை விஜயம் செய்து நம் மாதிரி அப்பாவி ஜனங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். இம்முறை நியூ ஆர்லியன்ஸில் நாம் அவர்களுக்கு சமாதி கட்டுவோம். யாருக்கு யார் சமாதி கட்டுகிறார்கள் என்று பார்த்து விடலாம். குட் நைட் மேத்யூ. குட் நைட். சீக்கிரம் பாட்டிலை காலி செய்துவிட்டு படுக்கு போங்கள். நாளையை பற்றி கவலைப்படாதே, நாங்கள் படு சுறுசுறுப்பாக இருப்போம். ஹலோ மேத்யூ, அவன்தான். பயங்கரமான ஆசாமி. அந்த நாள் வரையும் அவர்கள் படுக்க கப்பலுக்குள் செல்லும் முன் நாம் தீர்த்து கட்டிவிட வேண்டும். எப்படி? ஒரு குண்டு சீறினாலே தீவு முழுக்க உஷாராகிவிடும். நாடின் சொன்ன கணக்குப்படி இங்கே மொத்தம் 20 பேர் இருக்கக்கூடும். துப்பாக்கியை முழக்கக்கூடாது. நான் சொல்வதை கவனமாக கேள். காளி, வாருங்கள், தூங்க போகலாம். ஆமாம், நாளை முக்கியமான வேலை காத்துக் கொண்டிருக்கிறதே. அந்த சப்தம் ஊளை சப்தம். ஓனாயாக இருக்கும். உளராதே. இங்கே ஏது ஓனாய்? மறுபடியும் கேட்கிறது. நிச்சயம் ஓனாய்தான். தீவில் ஓனாயே கிடையாதடா முட்டாள். வேறு ஏதாவது ஒரு விலங்காக இருக்கக்கூடும். பந்தயம் கட்ட தயாரா? எவ்வளவு? ஓனாயின் தோளோடு நான் திரும்பி வரும்போதுதான் முட்டாள் யாரென்று தெரியும். ரொம்ப கோபமாக போகிறான். மறுபடியும் கேட்கிறது. இங்கேதான் ஒரு மறைவிடத்திலிருந்து வந்தது. ஆனால் எங்கிருக்கிறது? கெட்டது போ. உனக்கு நேரம் சரியில்லை தம்பி. அந்த அலறல் சப்தம். லுக் தான் கத்தினான். ஓனாய் அவனை கடித்து குதறுகிறதோ? ஓசைப்படாமல் சாதிக்க வேண்டும் என்றாயே. வேறு வழி இல்லாமல் போயிற்று. சரி, அவனை தூக்க எனக்கு ஒத்தாசி செய். அவனுக்கு என்ன நேரிட்டது என்று நான் போய் பார்க்கிறேன். நீயும் ஓனாயிடம் மாட்டிக்கொண்டு விடாதே. ஜாக்கிரதை. முட்டாள்கள். லூக், நீ எங்கே இருக்கிறாய்? ஏய் லூக், ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? காயமடைந்திருக்கிறாயா? உனக்கு என்ன ஆயிற்று? அவசியம் உனக்கு அது தெரிய வேண்டுமா? இவனை தாங்கி பிடிக்கிட். ஓ ஷியோர், அது மார்ஷலின் ஓலம் அல்லவா? நிலவரம் ஒன்றும் சரியாகப்படவில்லையே. வா போய் பார்ப்போம். மாத்யூவுக்கு சொல்ல வேண்டாமா? உண்மை நிலவரம் என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு சொல்லிக் கொள்ளலாம். அவர்கள் நம்மை சீண்ட நாடகமாடி என்றால் அப்புறம் நாம் அசடு வழிய வேண்டியிருக்கும். லூக், மார்ஷல், பதில் சொல்லுங்களேண்டா. இங்கே இருக்கிறோம். ஆட்டம் படு சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கிறது. கேட்டாயா? அது லூக் என்று நினைக்கிறேன். ஓடிவா. லூக், எங்கே இருக்கிறாய்? இங்கே. காத்தாதேடா முட்டாள். இது உனக்கு. அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன். இவர்களை கட்டி போட வேண்டும். கயிறு அல்லது கொடியாகப்படுகிறதா பார். துப்பாக்கி முழக்கம் கேட்டது. அந்த மடையர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏ பாஸ், கரையோரம் துப்பாக்கி சத்தம் கேட்டது. போய் என்ன சமாச்சாரம் என்று பார்க்க வேண்டுமா? ஆமாம், போய் பார். கிரேனும் அவனுடைய தோழர்களும் இன்னமும் அங்கேதான் இருக்கக்கூடும். மத அருந்தி கொண்டிருந்தார்கள். எதற்கும் போய் பார்த்து விடு. ஹே கிரேன், அதோ இன்னொருவன் வருகிறான். கிரேன், லூக், என்ன ஆயிற்று உங்களுக்கு? பதில் கொடுப்போமா? நிச்சயமாக. அதுதானே மரியாதை. நாசமாக போக. ஸ்லிம், என்ன விவகாரம்? தெரியவில்லை. கிரேனையும் லூக்கையும் உரத்த குரலில் கூவி கூப்பிட்டேன். பதிலுக்கு தோட்டாக்கள் தான் சீறி கொண்டு வந்தன. சுட்டது யார் என்று உனக்கு தெரியாதா? உம்மிருட்டு கேப்டன். சைத்தான்கள். ஹே, யாருங்க எங்களை நோக்கி சுட்ட ராஸ்கல் யார்? உன்னைத்தான் கேட்கிறார்.
காதில் விழுந்தது. நான் தான் மேத்யூ, அந்த ராஸ்கல் டெக்ஸ் வில்லர். இந்த பெயர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது தானே? வில்லர்? அந்த சண்டாளன் எப்படி இங்கே வந்து சேர்ந்தான்? ஏய் கோமாளி, என்ன பதிலை காணோம்? கிண்டலா, உன் வாயை கிழிப்பேன். உனக்கு என்னிடம் என்ன ஆக வேண்டும்? உனக்கு பாஸ் யார் என்று தெரிய வேண்டும். எனக்கு கைகளை உயர்த்திவாறு, மெல்ல நடந்து வாங்க. அழகுதான். அவனை கை நிறைய பூக்களை அள்ளிக்கொண்டு வர சொல்லி இருக்கலாமே நீ. உனக்கு மூளை கோளாறு என்று நினைக்கிறேன் ரேஜர். எப்படி நீ தீவை வந்தடைந்தாயோ தெரியவில்லை, ஆனால் உனக்கு சமாதி இங்கேதான் என்பது மட்டும் உறுதி. கேட்டாயா? உனக்கு மலர் வளையம் வைக்க தீர்மானித்து விட்டான். தமாஷ் பேச்சுக்கு இதுவா நேரம்? மூடுவாயை. அடே கொள்ளைக்காரா, இதுதான் உன் தீர்மானமான பதிலா? எத்தனை பேர் தெரிகிறதா? 2. முடிவான என் பதிலை ஏதோ தெரிவிக்கிறேன். சரமாரியாக சுடுங்கள். ஆரம்பி. என்ன ஒரு வான வேடிக்கை! வா, இடத்தை மாற்றிக்கொள்வோம். நீங்கள் 4 பேரும் கீழே போங்கள். மற்றவர்கள் பின்னால் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள். ஓகே மேத்யூ. ஜாக்கிரதை கிட், அவர்களை கீழே வரவிடக் கூடாது. ஓகே. பிடிவாட்டம். உயிர் மீது ஆசை இருந்தால் ஆமாம், இப்போது உயிரை விட எனக்கு இஷ்டமில்லை. ஏன் திரும்பி ஓடி வந்து விட்டீர்கள்? பிசாசுகள் மாதிரி சுடுகிறார்கள். இது தற்கொலை முயற்சி பாஸ். 2 பேர்கள் தானே? எல்லோரும் துப்பாக்கியை முழக்குங்கள். அவர்களை பரலோகம் அனுப்பி வையுங்கள். அத்தனை சுலபமல்ல பாஸ். விரியன் பாம்பு மாதிரி நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். அதோ ஒருவன். நான் ராசி இல்லாதவன். என்னை நீ பார்த்து விட்டது உன் துரதிர்ஷ்டம். ஓட்டாக்களை வீணடிக்கிறார்கள். இந்த வழிமுறை சரிப்பட்டு வராது பாஸ். பின்னால் இருந்து அவர்கள் மீது பாய வேண்டும். அருமையான யோசனை. சிலரை கூட்டிக் கொண்டு போ. கப்பலின் மறுபக்கம் இறங்கி செடி கொடிகளின் மறைவில் முன்னேறுங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். சீக்கிரம். நீங்கள் தொடர்ந்து சுட்டுக் கொண்டே இருங்கள். முழங்கிக் கொண்டிருந்த துப்பாக்கிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து விட்ட மாதிரி இல்லையா? நான் நினைத்தேன், நீ சொல்லிவிட்டாய். அதாவது கொஞ்சம் பேர் நம் பின்னால் வந்து அதிரடியாக தாக நினைத்திருக்கலாம். அவர்களுடைய இடத்தில் நான் இருந்திருந்தால் அந்த யுக்தியை எப்போதோ கடைபிடித்திருப்பேன். இதை அவர்களுக்கு நீ சொல்லியிருக்கலாமே. கிண்டலா? எங்கே தலை காட்டுவார்கள் என்று நீ நினைக்கிறாய்? அந்த பக்கம் வாய்க்கால் ஓடுகிறது. எனவே இந்த பக்கம் இருந்துதான் வரக்கூடும். நாம் இங்கேயே காத்திருக்க போகிறோமா? நீ இங்கேயே இரு. நான் அவர்களை எதிர்கொண்டு போய் வழியிலேயே சந்திக்கிறேன். நீ ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். புத்திமதிக்கு நன்றி. ஒரே கும்மிருட்டாக இருக்கிறது இங்கே. நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைவூட்டவே இது. நீசர்கள். அவர்களுடைய கவனம் தொடர்ந்து இங்கேயே இருக்கிற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். ஸ்லிம்மும் அவரது சகாக்களும் அவர்களுடைய முதுகில் ஓட்டை போடட்டும். விரைந்து வாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய முதுகுக்கு நேர் பின்னால் நாம் இருப்போம். அடிமுட்டால். இது உங்களை எச்சரிப்பதற்காக. திரும்பி ஓடி போய் விடுங்கள், இல்லையேல் கபால ஓடு சிதறி போகும். நாம் பின்னால் வந்து கொண்டிருந்ததை எப்படி அவன் தெரிந்து கொண்டு விட்டான்? ஒருவன் தான். அவன் தென்படுகிறானா? அதோ இருக்கிறான். இனியும் இங்கே நிற்கலாகாது. அவன் அங்கே நடந்து போவது கேட்கிறது. சுடுங்கள். கெட்டது போ. தொலைந்து போகட்டும் என்று நான் விட்ட பிறகும் வழியை வம்புக்கு வருகிறான்களே. நில்லுங்கள். நாம் நகராவிட்டால் அவனால் நம்மை காண முடியாது. இந்த கார் இருளில் மரம் எது ஆள் அது என்று அவனால் இனம் பிரித்து அறிய முடியாது. ஆனால் மரம் பேசாதே. சரியாக சொன்னாய். ஐயோ, ஸ்லிம்மை கொன்று விட்டான். மிச்சம் இருப்பது நாம் இருவரும் மட்டுமே. இங்கே உயிரை விட எனக்கு இஷ்டமில்லை. வா, கப்பலுக்கு திரும்பி விடலாம். பேசிக்கொண்டிராதே, ஓட்டம் பிடி. ஓடு வேகமாக. இப்போதுதான் புத்திமதி வந்ததாக்கும்.
இது அவர்கள் தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருக்க. ஐயோ அம்மா! இருபக்கம் இருந்து தாக்கப்படும் அபாயத்தை வெற்றிகரமாக தவிர்த்துவிட்ட டெக்ஸ் கார்சன் இருந்த இடத்திற்கு திரும்பி வந்தார். என்ன ஆயிற்று? மொத்தம் 5 பேர் என்று நினைக்கிறேன். மிஞ்சிய 1-2 பேரும் திரும்பி ஓடி போய் விட்டார்கள். திரும்பி வரணுங்கிற நினைப்பே வராது அவர்களுக்கு. இங்கே எப்படி இருக்கிறது நிலவரம்? தேக்க நிலை. எந்த முன்னேற்றமோ பின்னடைவோ இல்லை. ஆனால் தோட்டாக்கள் இவ்வளவுதான் கைவசம் இருக்கின்றன. உன்னிடம்? இங்கேயும் அதே நிலவரம்தான். நிலவரம் சரியில்லையே. நம்மிடம் தோட்டாக்கள் விரைவில் தீர்ந்து போகும் நிலைமையில் உள்ளது என்று அவர்களுக்கு தெரிய வந்தால் உஷ்! சுடாதீர்கள், நான் தான். மவுஸ், ஏன் இது தப்பை பண்ணினாய்? நல்ல வேளை உன்னை சுட்டு தள்ளவில்லை. என்ன எடுத்து வந்திருக்கிறேன் என்று பாருங்கள். ஓ, டைனமைட். இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? மீன் பிடிக்க எப்போதும் படகில் கைவசம் வைத்திருப்பேன். துப்பாக்கிகளை இடைவிடாமல் முழங்கியதை கேட்டேன். இது உங்களுக்கு பயன்படும் என்று தோன்றியது, எடுத்து வந்தேன். அடுத்து என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருந்தோம். சரியான சமயத்தில் வந்து சேர்ந்தாய். கிட்டத்தில் போகக்கூட முடியவில்லையாக்கும். ஆமாம் மேத்யூ, எங்களை எதிர்பார்த்து ஒருவன் காத்து கொண்டிருந்தான். நாங்கள் உயிர் தப்பியதே அதிசயம்தான். ஹே, சுடுவதை நிறுத்திவிட்டார்கள். நீண்ட நேரமாக அமைதி நிலவுகிறது. ஒருவேளை வேறு ஏதாவது திட்டம் போடுகிறார்களோ? இருக்கலாம். நாம் எதற்கும் தயாராக வெளிப்போடு இருக்க வேண்டும். ஒருவேளை தோட்டா தீர்ந்து விட்டிருக்குமோ? ஆஹா, உண்மை அப்படி இருந்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஏய் கொலைக்காரா, நான் அழைப்பது கேட்கிறதா? எதற்காக கூப்பிடுகிறானாம்? இரு, தெரிந்து கொள்வோம். கேட்கிறது ரேஞ்சர். என்ன சொல்ல போகிறாய்? உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கிறேன். சரணடைந்து விடு, இல்லையேல் டைனமைட்டால் கப்பலை சுக்குநூறாக்கி விடுவேன். என்ன சொல்கிறான் என்று கேட்டியா? ரயில் விடுகிறான். டைனமைட் கைவசம் இருந்தால் அப்போதே பயன்படுத்தி இருப்பார்களே. ஆமாம், சரியாக சொன்னாய். இந்த டைனமைட் கதையெல்லாம் வேண்டாம். நம்புகிற மாதிரி வேறு ஏதாவது சொல். உண்மை எனக்கு தெரியும். உங்களுக்கு தோட்டாக்கள் தீர்ந்து விட்டன. எனவே இப்படி போய் சொல்லி எங்களை ஜெயிக்க பார்க்கிறாய். அப்படியா சமாச்சாரம்? ஓகே, நான் 3 எண்ணுவேன். அப்புறம் டைனமைட் பறந்து வர தொடங்கும். 1. பியூஸை குட்டையாகவை, இலையில் அவர்கள் திரும்பி நம்மீது எரிந்துவிடும் அபாயம் உண்டு. எனக்கு அது தெரியாதா என்ன? 2. என்னடா நழுவ பார்க்கிறீர்கள்? நில்லுங்கள். 3. டைனமைட் இருக்கிறது என்பதெல்லாம் சுத்த பொய். விழுந்து பதுங்குங்கள். தப்பி ஓடுவோம், வாருங்கள். ஏய், எரிவதற்கு முன் என்னிடம் சொல்லி தொலைக்க வேண்டாமோ? என்ன, சரணடைகிறீர்களா? இல்லை தொடர்ந்து டைனமைட்டுகளை எறிட்டுமா? வசதி எப்படி? பேசாமல் சரணடைந்து விடுவோம் மேத்யூ. இல்லையே நாம் ஒருவர் கூட மிஞ்ச போவதில்லை. வாயை மூடுங்கள் கோழைகளே. நாம் உள்ளே இருக்கும் வரை நமக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை. ஏய் ரேஞ்சர், உன்னால் ஆனதை பார்த்துக்கொள். சரி, இதோ. ஐயோ, கூரை தகர்ந்து உட்கார்ந்து விடும் போல் இருக்கிறதே. எரிந்தது போதாதா டெக்ஸ்? கப்பல் தான் பலபலவென்று உதிர்ந்து போகும் நிலைமைக்கு வந்து விட்டதே. கொஞ்சம் பொறு, இதுதான் கடைசி. வாருங்கள், ஓடி போய்விடலாம். இனி இங்கே கனப்பொழுதும் தாமதிக்கலாகாது. வெளியேறி ஓடி போவோம். நில்லுங்கள். ஆயுதங்களை தண்ணீருக்குள் எரிந்துவிட்டு கைகளை உயர்த்தியவாறு வாருங்கள். செத்து போய்விடுவோமோ என்கிற பீதியில் கலவரம் அடைந்து போயிருந்த கொள்ளையர்கள் டெக்ஸிடம் சரணடைந்தார்கள். அவர்கள் மீது கவனமாக இரு. இந்தா. ஓகே, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் மேத்யூ. உன் பிடிவாதம் தளர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதுதான் சரணடைந்து விட்டோமே. இதற்கு மேலும் என்ன வேண்டும் உனக்கு? லூசியானா ஸ்டீம் போட் கம்பெனி உரிமையாளர் காலமெனுக்கும் உனக்கும் இடையே என்ன உறவு? காலமெனா? யாரது? நல்ல விதமாக கேட்டால் பதில் சொல்ல மாட்டாயா? நீ அவருக்காக காரியம் பண்ணி வருகிறாய் என்கிற உண்மை ஏற்கனவே எனக்கு தெரியும். உண்மைகளை ஒழிக்காமல் சொல். இல்லையேல் உன்னை குற்றவாளி கூண்டி ஏற்றி நான் சுமத்தும் குற்றங்களுக்காக உன்னை அவர்கள் 3 தடவையாவது தூக்கில் போட வேண்டியிருக்கும்.
எனக்கு எதிராக எந்த தடயமும் கிடையாது. உன்னால் என்ன எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு உடம்பு பூராவும் திமிர். நீ கொடுத்தது போதாது போல் இருக்கிறது. இவனை நான் அடிக்கப் போவதில்லை. பின்னே 2 கயிறுகளை எடுத்து வந்து அவனை அந்த மரத்தோடு கட்டி போடுங்கள். எருமைகளா, உங்களிடம்தான் சொல்கிறேன். இப்படி பேசினால்தான் கேட்பீர்களா? இல்லை இல்லை. சண்டாளர்களா, என்னடா ஆயிற்று உங்களுக்கு? விடுங்கடா என்னை. சாரி பாஸ், துப்பாக்கி முறையில் நாங்கள் வேறு என்னதான் செய்ய முடியும்? சமர்த்து, சரியாக சொன்னாய். பெரிதாக சாதித்து விட்டதாக நினைக்காதே. விடிய விடிய என்னை நீ சித்திரவதை பண்ணினாலும் என்னை பேச வைக்க உன் தாத்தாவே வந்தாலும் முடியாது. உன்னை நான் அடிப்பதாக இல்லை. உன்னை அடித்து என் கைகளை புண்ணாக்கி கொள்ள நான் விரும்பவில்லை. வேறொரு திட்டம் வைத்திருக்கிறேன். மவுஸ், உன்னிடம் டைனமைட் குச்சிகள் மிச்சம் இருக்கிறதா? ஓ, இதோ 2 குச்சிகள். எனக்கு 1 போதும். அதை கொண்டு போய் அந்த குரங்கின் காலடியில் வை. வைத்து விட்டேன். குட். எல்லாரும் சற்று பின்னுக்கு போய்விடுங்கள். ஏய், கொஞ்சம் பொறு. என்ன செய்ய போகிறாய்? முட்டாளே, இன்னுமா புரியவில்லை? மொத்த கதையையும் இப்போது நீ என்னிடம் விட்டு வைக்கிறாய். இல்லையேல் கொத்துக்கறியாகி போவாய். இனியும் வீம்பு பிடிப்பானா என்ன? பூச்சாண்டி காட்டுகிறாயா? இது உனக்கு ஒரு எச்சரிக்கை. வாயை திறந்து பேசி, இல்லையேல் அடுத்த முறை டைனமைட்டை குறிவைப்பேன். சும்மா மிரட்டுகிறாய். அந்த தப்பை நீ செய்ய துணிய மாட்டாய். ஐயோ, மயிரலையில் தப்பிவிட்டது. இருக்கன் சொன்ன மாதிரி செய்து தொலைத்து விடுவானோ? உன்னோடு விளையாடி கொண்டிருக்க எனக்கு பொறுமை இல்லை. கடைசியாக எச்சரிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிவிடுகிறேன். முழுமையாக கடைசி வரை என்னோடு ஒத்துழைப்பாயா? சத்தியமாக அப்படியே செய்கிறேன். அவனை அவிழ்த்து விடுங்கள். கிட், நீ அவர்கள் மீது கவனமாக இரு. கவலைப்படாதே. எவன் லேசாக அசைந்தாலும் சிதறடித்து விடுகிறேன். உன்னிடமிருந்து கடைசியாக இன்னொரு உதவி தேவை மவுஸ். நகருக்கு விரைந்து சென்று இங்கே நடந்தவரை செரிப்பிடம் சொல். ஓகே, அவரிடம் வேற என்ன சொல்ல வேண்டும்? இந்த கொள்ளையர்களை கைது பண்ணி கொண்டு போக தேவையான ஏற்பாட்டோடு இங்கே வர சொல்லு. ஆல்ரைட். 3 மணி நேரம் கழித்து தன் நண்பர்களோடு அங்கே வந்தடைந்த நேட் செத்துப்போனவர்களை புதைக்க ஏற்பாடு செய்துவிட்டு மிஞ்சியவர்களை கைது செய்தார். பின்னர் டெக்ஸ், கிட், நேட் அனைவரும் மவுஸின் படகில் பயணமாயினர். அந்த சப்தம், அவ்வளவு பெரிய கப்பலை இப்படி சின்னாபிடமாக்க நீ ரொம்பவும் சிரமப்பட்டிருப்பாய் இல்லையா? அதுதான் இல்லை, ஏற்கனவே உளுத்து போன கப்பல் அது. காற்று சற்று பலமாக வீசியிருந்தால் கூட இப்படித்தான் பொலபலவென்று உதிர்ந்து போயிருக்கும். நான் சொன்ன செய்தியை மார்க் பார்லாண்டுக்கு அனுப்பினீர்களா? சொல்ல மறந்துவிட்டேன். நான் அனுப்பியதற்கு மட்டுமின்றி பதிலும் கூட வந்துவிட்டது. மார்க் பார்லாண்டிடமிருந்தா? இல்லை, அவருடைய அதிகாரி ஒருவரிடமிருந்து. மார்க் ஏற்கனவே கிளம்பி வந்து கொண்டிருக்கிறாராம். நீங்கள் குறிப்பிட்டிருந்த மற்ற 3 நபர்களும், அதாவது டெய்லர், பில்டர், காலமன், ஒரு தொழில்முறை கூட்டம் நிமித்தமாக ஏற்கனவே இங்குதான் இருக்கிறார்களாம். சூப்பர். மார்க் பார்லாண்டை அழைத்து வரும் பொறுப்பை உன்னிடம் விடுகிறேன். அவரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் இப்போதே கூறுகிறேன். ஆல்ரைட். உன் திட்டம் என்ன என்று நானும் தெரிந்து கொள்ளலாமா? எதையை பிடிக்க பதுங்குகிற பூனை மாதிரி உன் நடவடிக்கைகள் இருக்கின்றன. அவசரப்படாதே, பொறு. சஸ்பென்ஸ் தாங்கவில்லை அப்பனே. விரைவிலேயே புரியும் உனக்கு. நேட், முதலில் எனக்கு ஒரு விவரம் தெரிய வேண்டும். டிராவிஸும் அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்ட விஷயம் இன்னமும் ரகசியமாகத்தானே இருக்கிறது? ஆமாம், அதில் துளி சந்தேகமும் வேண்டாம். மேத்யூ கைதான விஷயத்தையும் அதே போல் ரகசியமாக வைத்திருக்க முடியுமா? எத்தனை நாட்களுக்கு என்பதை பொறுத்தது. ஒரே ஒரு நாள் தான். அப்படியானால் அது ஒன்றும் பிரச்சனையே அல்ல. போலீஸ் படையிலேயே கைதிகளை வைத்திருக்குமாறு என் ஆட்களிடம் சொல்லிவிடுகிறேன். குட். தன் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு விட்ட விவரம் காலமனுக்கு தெரியவே கூடாது. அவர்களோடு தனக்குள்ள தொடர்பை முற்றிலுமாக துண்டித்துக் கொண்டு தப்பி விடுவார் என்று அஞ்சுகிறாயா? ஆமாம், அவராக வெளியே வந்து நம் வலையில் விழுகிற மாதிரி திட்டமிட்டிருக்கிறேன். அதுதான் எப்படி? நாங்களும் அதை தெரிந்து கொள்ளலாமா? நானே சொல்லவிருந்தேன், கேட்டுவிட்டாய். நெருக்கமாக வாருங்கள், சொல்கிறேன். மறுநாள் மதியத்திற்கு சற்று முன்னர். வரலாம் சார். யாரோ ஒரு அந்நியர் சற்று முன் இந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார். அந்நியரா? தோற்றம் முரட்டுத்தனமாக அசிங்கமாக இருந்தது சார். அவரை நான் இதற்கு முன் பார்த்தது இல்லை. மாத்யூவின் ஆட்களில் ஒருவனாக இருக்கக்கூடும். அட்டகாசமான ஆட்கள். இவர்களோடு சேர்ந்து காரியம் பண்ணுவது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. கடிதத்தை கொடுத்து விட்டேன். இனி நீ உன் வழியில் போகலாம். சரி ஃப்ரெட், நீ போ. ஆமாம், இது மாத்யூவின் கையெழுத்து தான். மிஸ்டர் காலமன், வில்லரையும் கார்சனையும் ஒழித்து கட்டிவிட்டோம் என்ற உண்மையை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான பாராட்டுக்குரியவர்கள் நானும் டிராவிஸும்.
அவர்களுடைய நண்பன் போல் நாடகமாடி இங்கே தீவுக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்தான் டிராவிஸ். அதன் பின் அவர்களை தீர்த்து கட்டுவதில் எனக்கு சிரமமே இருக்கவில்லை. மேற்கொண்டு உங்களுடைய உத்தரவு என்ன என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். மேத்யூ. ஓ, என்ன ஒரு அட்டகாசமான செய்தி! ஆஹா, இதை உடனே நான் கொண்டாடி கழிக்க வேண்டாமோ? ஓஹோ, டிராவிஸ் இன்று காலையில் கண்ணில் படாததற்கு இதுதான் காரணமா? இன்னமும் தீவில் இருந்து திரும்ப வரவில்லை போலிருக்கிறது. அவனுக்கு நிறைய வெகுமதி கொடுக்க வேண்டும். வில்லரும் கார்சனும் தொலைந்தார்கள். இம்மாதிரியான ஒரு அதிர்ச்சிக்கு அப்புறம் புலனாய்வு வேலையை பிங்கர்டன் அடியோடு கைவிட்டு விடுவார் என்று உறுதியாக நம்பலாம். இப்போது என்ன? வரலாம் சார். மார்க் பார்லாண்ட் உங்களோட அவசரமாக பேச வேண்டுமாம். மார்க் பார்லாண்ட்? ஆமாம் சார். கூடவே மிஸ்டர் பில்டரும் மிஸ்டர் டெய்லரும் வந்திருக்கிறார்கள். உடனே உள்ளே வரச் சொல். ஓ, யாரை நினைத்தேனோ அவர்களே வந்து விட்டார்கள். வாருங்கள் மார்க் பார்லாண்ட். உங்களை நான் இங்கே கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சற்று முன்தான் நான் வந்து சேர்ந்தேன். பில்டர், டெய்லர், உட்காருங்கள் நண்பர்களே. ஹலோ காலமன். அமருங்கள். வருகை ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம், தேங்க்ஸ். நீங்கள் வந்திருக்கிற நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? துரதிருஷ்டவசமாக ஒரு கெட்ட செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் காலமன். இந்த செய்தி உங்கள் மூவரையும் பாதிக்குமாதலால் நீங்கள் உடனடியாக ஒன்று கூடி பேசவே இங்கே இவர்களை அழைத்து வந்தேன். கெட்ட செய்தியா? ஆமாம், கடற்கொள்ளையர்களுக்கு எதிரான நம் நடவடிக்கையில் பயங்கர தோல்வியை சந்தித்திருக்கிறோம். ஆமாம், மில்லரும் கார்ஜனும் காணாமல் போய் விட்டார்கள். அவர்களுக்கு விபரீதமாக ஏதோ சமவைத்திருக்கக்கூடும் என்று அஞ்சுகிறேன் நான். மில்லரும் கார்ஜனுமா? என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? அவர்கள்தான் வழக்கை எடுத்துக்கொள்ளவே இல்லையே. உண்மை அப்படி இல்லை. புலன் விசாரணை ரகசியமாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான அவர்கள் நடத்திய நாடகம் அது. ஆனால் அவர்கள் வழக்கில் முழுமையாய் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. வழக்கில் ஆரம்ப வெற்றி கொஞ்சம் ஈட்டிய பிறகு அவர்கள் ஒட்டுமொத்தமாக காணாமல் போய்விட்டார்கள். கொல்லப்பட்டிருப்பார்களோ என்கிற சந்தேகம் எனக்கு. ஆரம்ப வெற்றி என்கிறீர்களே, என்ன அது? துப்பு கிடைத்ததன் பேரில் மேத்யூ என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு அவனை தேடி போய் கொண்டிருப்பதாக எனக்கு தந்தி கொடுத்திருந்தார்கள். யார் அந்த மேத்யூ? அவன்தான் கடற்கொள்ளையர்களுக்கு தலைமை தாங்கி உங்களுடைய கப்பலை தாக்கி வந்தவன். செல்வாக்குள்ள யாரோ அவனை பின்னால் இருந்து கொண்டு இயக்கி வருவதாக தெரிகிறது. ஆனால் இன்னமும் அந்நபரை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை. அது என்னுடைய அதிர்ஷ்டம், வேறென்ன? வில்லர் கார்சன் மாதிரி அசகாய சூரர்களால் கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்றால் நிலவரம் உண்மையிலேயே படு மோசமானதுதான். அதில் சந்தேகமே இல்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்த வழக்கை இத்தோடு கைவிடுகிறோம் என்று பிங்கர்டன் சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாட்? அப்படியானால் எங்களுடைய கதி? எங்களுடைய கம்பெனி முற்றிலுமாக நசித்து போகும் நிலைக்கு வந்துவிட்டது. நீங்களும் கைவிட்டு விட்டால் நாங்கள் எங்கேதான் போவது? உங்களுடைய கஷ்டம் புரிகிறது. ஆனால் நாங்கள் ஏற்கனவே திறமைசாலிகள் 4 வரை இழந்து விட்டோம். இப்போது வில்லர் கார்சன் இருவரையும் அந்த பட்டியலில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமோ என்று அஞ்சுகிறேன். சேர்த்து கொள்ளுங்கள், வேறு வழி. மேத்யூ என்கிற நபரை உங்களில் யாருக்கேனும் தெரியுமா? பில்டருக்கோ டெய்லருக்கோ அவனை தெரிந்திருக்குமோ என்னவோ, ஆனால் அவனை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. இப்படி ஒரேடியாக புழுக எங்குதான் கற்றீர்களோ காலமன்? இப்படி நான் குறுக்கே புகுந்தமைக்கு அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். எக்ஸ் வில்லர்? இது எப்படி? வில்லரா? ஓ, உயிரோடு தான் இருக்கிறாரா? என்னை இன்று நாடகமாடச் செய்த சூத்திரதாரி வந்து சேர்ந்து விட்டார். மேத்யூ என்றால் உங்களுக்கு யாரென்று கூட தெரியாது, அப்படித்தானே? ஆமாம். உங்களுடைய பைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த கடிதத்தை தயவு செய்து வெளியில் எடுக்க முடியுமா? என்ன எழுந்து விட்டீர்கள்? நான் கொஞ்சம் அவசரமாக. நீங்கள் எங்கேயும் போக முடியாது, அமருங்கள். எங்கே அந்த கடிதம்? வில்லர், என்னது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல்? இதோ. சண்டாளன், இவனுக்கு எப்படி தெரிந்தது எனக்கு மேத்யூவிடமிருந்து கடிதம் வந்தது? மேத்யூ இவருக்கு எழுதிய கடிதம். காலமன் இந்த கடற்கொள்ளையர் கும்பலை பயன்படுத்தி உங்களுடைய கப்பல்களை தாக்கி சுயலாபம் அடைந்ததோடு உங்களையும் நசுக்கி அழித்து வந்திருக்கிறார். காலமன், உங்களுக்கு மேத்யூவை தெரியுமா என்ன? மேத்யூ எழுதிய கடிதம் உங்களிடம் இருக்கிறது என்றால் அத்தனையும் போய். எனக்கு மேத்யூவை தெரியாது, தெரியாது, தெரியாது. எப்படியோ என் பைக்குள் இந்த கடிதத்தை எனக்கு தெரியாமல் யாரோ வைத்திருக்கிறார்கள். இந்த கதையெல்லாம் எடுபடாது அப்பனே. கிட், நெட், அவனை உள்ளே கொண்டு வாருங்கள். என்னை தெரியாது என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு ஞாபகம் வருதியா உங்களுக்கு மிஸ்டர் காலமன்? கடந்த பல மாதங்களாக நாம் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்ற உண்மையை மறக்க முடியுமா? இல்லை, மறுக்கத்தான் முடியுமா? அடே துரோகி, நாசமாக போகிறவனே! எனக்கு எதிராக நீ செயல்பட உனக்கு என்ன தருகிறேன் என்று இவர்கள் ஆசை காட்டினார்கள். விடுதலையா? நோ, அதெல்லாம் பேராசை.
தூக்கில் தொங்கவிடப்படும் துர்பாக்கியம் நிகழாமல் தவிர்க்க முடியும் என்னால் அவ்வளவே. இவனுக்கு அதுவே பெரிய வரம்தான் இல்லையா மேத்யூ? நீ செய்திருக்கும் துரோகத்துக்கு உன்னை தூக்கில் போட்டாலும் தப்பில்லையடா சண்டாளா. இந்த திமிர் பேச்செல்லாம் உனக்கெதற்கு? என்ன மார்க், உனக்கு இப்போது சந்தோஷம்தானே? சொல்ல வேண்டுமா என்ன? செய்தியை கேள்விப்பட்டால் பிங்கர்டனுக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியாது. காலமனையும் மாத்யூவையும் நேட் அங்கிருந்து கைதிகளாக அனுப்பி வைத்ததை தொடர்ந்து, உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே கிடைக்கவில்லை சார். எங்களுக்கு நீங்கள் செய்திருக்கும் உதவியை உயிரிழ வரை மறக்க மாட்டோம். இவ்வளவு பெரிய வார்த்தை வேண்டாமே. நீங்கள் நன்றி சொல்ல விரும்பினால் அதை மார்க் பார்லாண்டுக்கு சொல்லுங்கள். அவர் பொறுத்துத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டோம். உங்களை போன்ற நல்லவர்களும் வல்லவர்களும் இருப்பதனால் தான் உலகம் அழிந்து போகாமல் இன்னமும் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அரிய பிறவிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. போதுமே, இப்படியே சொல்லிக் கொண்டு போனீர்கள் என்றால் பூரிப்பில் கார்சன் உப்பி வெடித்து விடப் போகிறான். ஏய், என்ன நீ என்னை பற்றி என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எப்போதுமே இந்த ஜோடி இப்படித்தான். இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.